கேமரா கூட 50 ரூபா போடணுண்ணே. ஓகே, உங்களை மேப் பார்த்துக்குவோம். ஆலியா ப்ரோ சொல்லிட்டு நீங்கள் தான் எதனா சொல்லணும். நீங்கள் தான் சொல்லணும் ப்ரோ. நான் தான் சொல்லிட்டேன்னா வீடியோ ஆன் பண்ணால் எதுவுமே பேச வராது ப்ரோன்னு. ஹாய் பா, கொம்பு இன்னும் ஷார்ப்பாக இருக்குதுங்க. அது கொம்பு பார்க்கறதுக்கே இல்லை. பார்த்தீங்களா, காரு மேலே போகிறாங்க ஒருத்தன். போதுமா, போகலாமா? இன்னும் கொஞ்ச நேரம் குளிக்கிறியா? சொல்கிறேன். இதுதாங்க 5வது கொண்ட விஷி. வேற மாதிரி இருக்குது. சரியான இதாக போட்டுக்கிறாங்கப்பா. எந்த அளவுக்கு வலிக்குது பாருங்க. இங்கே ஒரு பிரிட்ஜு மாரி ஒன்று இருக்குதுங்க, நல்லா இருக்குது. நம்ம நேப்பியர் பீச் மாரி, மெரினா பீச்சில் இருக்கும்ல நேப்பியர் பீச்சு, அந்த மாரி இருக்குதுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் தாங்க இருக்கிறோம். கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி தாங்க போகிறோமே. ஓரம் வந்துட்டேன்டா. அங்கே நடு ரோட்டில் போகணுன்னு யாரும் நினைக்கிறேன். இந்த பொள்ளாச்சி போகிற ரூட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சிமெண்ட் ரோடு தாங்க போட்டு வச்சுக்கிறாங்களே, தார் ரோடே போடலைங்க. அதுவும் சிமெண்ட் ரோட்டில் ஃபுல்லாக ஒயிட் லைன் போடாமல் எல்லோ லைன் போட்டு வச்சுருக்காங்க. இந்த சென்ட்ரல் லைன் இருக்கும்ல, அது ஒயிட் லைன் தானே இருக்கும், ஆனால் எல்லோ லைன். இந்த சைட் லைனும் ஒயிட் லைன் தான் இருக்கும், ஆனால் எல்லோ லைன் போட்டு வச்சுருக்காங்க. மொத்தமாக ஏன் கிராசிங் லைன் கூட எல்லோ லைன் தான் இருக்குது. வாங்க காட்டுறேன். நானும் ரொம்ப தூரமாக பார்த்துன்னு வரேங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டருக்கு மேலே பார்த்துன்னு வரேன். பொள்ளாச்சி வரைக்கும் இப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பொள்ளாச்சினாவே ஃபுல்லாகவே தென்னை மரம் தான் நினைக்கிறேங்க. ஏன்னா நிறைய படத்தில் நான் பொள்ளாச்சியை பார்க்குறப்ப மலை மேலேருந்து ஃபுல்லாக தென்னை மரத்தை தான் காட்டுவாங்களே. பொள்ளாச்சியில் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இதோ பாருங்க, எல்லாமே எல்லோ லைன். அது ஒரு ஏரோ மார்க் கூட எல்லோ லைன், இது எல்லோ, எல்லாமே எல்லோ. கிராசிங்குமே எல்லோ தான். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குதுங்க ரோடு வந்து பார்க்குறதுக்கு. அந்த பக்கம் தான் சன்செட் ஆகுது. சன்செட் ஆகிறதுக்குள்ளே எதனா டென்ட்டு போகிறதுக்கு இடம் கண்டுபிடிக்கணுங்க. ஐயோ, நான் வீட்டை விட்டு கிளம்பி வந்து இதோட 8 நாள் ஆகிடுச்சிங்க. 1 டேவா, ஆமாம் 1 டே ரூம் எடுத்தால் மற்ற எல்லாமே டென்ட்டு போட்டு, ஒரு நாள் கோயில், ஒரு நாள் கோயிலோட அடிவாரம், ஒரு நாள் அந்த கோயிலில் இருக்கிற இந்த இது இப்படியே தங்கினே இருந்துட்டேங்க. பெட்ரோல் பங்கில் இப்போ வர இடத்துல ஒரு இடத்துல கேட்டேன், வந்து செயல் இல்லையா அந்த பெட்ரோல் பங்க்கு, அதனால் பர்மிஷன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. செயலில் இருந்தாலும் கொடுத்து கஷ்டம்தான். ஒரு சில பெட்ரோல் பங்கில் கொடுப்பாங்க, அதேமாதிரி எல்லா பெட்ரோல் பங்க்லையும் கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லவே முடியாது. ஆனால் கோயிலில் கம்பல்சரி நம்ம தங்கிக்கலாம். கோயில்னால் பெரிய பெரிய கோயில் இருக்கும் பற்றியா, அந்த மாதிரி கோயிலில் வந்து நம்ம தங்கிக்கலாம். சின்ன கோயிலில் தங்க முடியாது. இதோ பாருங்கள், இது கூட ஃபுல்லாகவே இந்த கம்பி ஃபுல்லாகவே எல்லோ தான், எல்லோ கலர் பெயிண்ட் தான் அடிச்சு வச்சுருக்காங்க. இந்த சென்டர்மீடியட் இருக்குதுல்ல, அதில் மட்டும்தாங்க ஒயிட் அண்ட் பிளாக் வச்சுக்கிறாங்களே. இந்த சைடில் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குதுல சென்டர்மீடியேட்டு, அதில் மட்டும்தாங்க ஒயிட் அண்ட் பிளாக் இருக்குது. ஆனால் பார்க்கறதுக்கு மற்ற ரோடோட இந்த ரோடு பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குதுங்க. பள்ளங்குழி இல்லை. இப்போ தார் ரோட்டில் கூட ஒரு சில இடத்துல வந்து பள்ளங்குழி இருக்கும், ஆனால் சிமெண்ட் ரோட்டில் சுத்தமாக ஒரு இடத்துல கூட பள்ளங்குழியே இல்லைங்க. நல்லா இருக்குது இந்த ரோட்டில் ட்ரைவ் பண்ணுறது. அந்த சைட்லாம் காலி கிரௌண்டாக தான் இருக்குது. பட் அதுக்குன்னு ரொம்ப காலியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலாம் போய் டென்ட் போட்டுற முடியாது நம்ம இஷ்டத்துக்குன்னு. ஏன்னா இந்த ஹைவே ராபரிலாம் நடக்கும், சொல்ல முடியாது. அதனால் சேஃப் அண்ட் செக்யூராக பார்த்து தான் போடணும் டென்ட்டு. மோஸ்ட்லி ஹைவேல ட்ராவல் பண்ணுறப்ப நீங்கள் டென்ட்டு போட்டாங்கன்னா பெட்ரோல் பங்கில் கேளுங்க, அதுதான் சேஃபும் கூட. இங்கேருந்து பொள்ளாச்சி எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா, இருங்க ஒரு நிமிஷம், அங்கே லாஸ்ட்டாக 81 இவ்வளோ பார்த்தேன். இங்கேருந்து 71ங்க. பொள்ளாச்சியில் எங்கே போகிறோன்னு சொன்னால் நான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லலை தானே, அதுக்குள்ளே தான் அந்த எல்லோ லைனை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டோம். பொள்ளாச்சியில் எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா வால்பாறை தாங்க. வால்பாறை ஃபுல்லாக கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு போயின்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளோட கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டே முடிஞ்சிருச்சு. இதை வேறு ரீசனாகவும் சொல்லின்னு இருந்தாங்க, கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி தனி டிஸ்ட்ரிக்டாக பிரிக்க போகிறேன்னு. அதை வேறு பிரிச்சுட்டாங்களோ இல்லைன்னு தெரியல. ஒரு 2 டேஸ் முன்னாடி தான் அந்த நியூஸை பார்த்தேன். இன்னும் பிரிச்சுட்டாங்களோ இல்லைன்னு தெரியல. நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு கூகுளில் போட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறேங்க. ஆனால் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கறதுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் பார்ப்பீங்க. இங்கே ஒரு பிரிட்ஜு மாரி ஒன்று இருக்குதுங்க, நல்லா இருக்குது. நம்ம நேப்பியர் பீச்சு மாரி, மெரினா பீச்சில் இருக்கும்ல நேப்பியர் பீச்சு, அந்த மாரி இருக்குதுங்க. என்ன ஒன்று, இது மேலே இந்த பப்ஜியில் பார்க்குற மாதிரி கம்பிலாம் போட்டு வச்சுருக்காங்க. இந்த ரோடு நல்லா இருக்குதான். இது இப்போ தாங்க தார் ரோடே பார்க்குறேன். பாருங்க தார் ரோடு. தார் ரோட்லேயுமே அந்த எல்லோ லைன் தான் போட்டு வச்சுருக்காங்க. இங்கே வந்து சிமெண்ட் ரோடு. சுமாரே வெளியேன்னு இல்லை, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. பொழுது போகிறதுக்குள்ளே டென்ட்டு போகிறதுக்கு எதனா லொக்கேஷன் கண்டுபிடிக்கணும். இது எவ்வளோ தூரத்துக்கு தான் இதேமாதிரி எல்லோ லைனு இதேமாதிரி சிமெண்ட் ரோடே போட்டு வச்சுருப்பாங்கன்னே தெரிலங்க. ஒருவேளை பொள்ளாச்சி போகிற வரைக்குமே இப்படி தான் இருக்குமோ? என்ன சேடி தெரியுங்க இது நம்ம போகிறது. ஃப்ரெண்ட்ஸ் பொள்ளாச்சி வந்தாச்சுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் பொள்ளாச்சி ஜங்ஷன் நினைக்கிறேன்.
பெருசாக இருக்குது. காந்தி சிலை ஒன்று இருக்குது, உட்காந்துங்கிறாரு காந்தி. இது தாண்டோன்னு இன்னொரு ஜங்ஷன் இருக்குதுங்க. இருங்க, எதனா ஒரு போர்டு போதா கண்டுபிடிச்சிடலாம் இது பொள்ளாச்சி இல்லையான்னு. பொள்ளாச்சி இதுதாங்க நான் ஃபஸ்ட் வாட்டி. ஆமாம், பொள்ளாச்சி தான். போர்டிலே பொள்ளாச்சி தான் போட்டுக்குது. லெஃப்ட்டில் போனால் திருப்பதி 64 கிலோமீட்ரு, நேராக போனால் 65 கிலோமீட்ரு பழனி, இன்னும் நேராக போனால் 129 கிலோமீட்ரு கரூர். ரொண்டனா என்னடா சுற்றி யூட்டன் போட சொல்லுதா? ஓகே ஓகே. சிட்டிக்குள்ளேயே கூடும்போது இது வேறு எப்போ தான் ஹைவே பிடிக்கணும். இவ்வளோ நாளாக ஸ்பெண்டர் ப்ளஸில் சுற்றுறேன், எனக்கு தெரியாது. எனக்கு பெருசாக இந்த உடம்புலையே பேக் பெயின் அதெல்லாம் எதுவுமே தெரியாதுங்க. ஆனால் இப்போ ரொம்ப டயர்டாகுது, கண்ணுக்குலாம் ஓனுக்குது, சுங்கி போன மாதிரி இருக்குது. அம்மா வேறு கால் பண்ணுறாங்க. சொல்லுமா, பார்த்தானா வரல நிற்கிறேன். சொல்லுமா, புரியல. பொள்ளாச்சி. ஆ, சாப்பிட்டேன். டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5:51ங்க. இண்டிகேட்டர் போட்டிருக்கலாம், எங்கே வந்துட்டு மண்டை சூடாகுது. இண்டிகேட்டர் இல்லைன்னா முன்னாடியே கை காமிச்சணும். அவர் திரும்பத்துக்கு முன்னாடியே கை காட்டணும். அவர் திரும்பிட்டு தான் கையே காட்டுறாருங்க. இன்னும் கொஞ்சம் சடனாக ஃபாஸ்ட்டாக திரும்பி இருந்தாருன்னா அவள் தான் பிளாஸ்ட்டு தான் அந்த இடத்துல. இந்த மாதிரி ஸ்பீட் பிரேக்கு, ஒரு ஸ்பீட் பிரேக் போட்டால் அப்புறம் 4-5 ஸ்பீட் பிரேக்கோட ஒன்றா சின்னதாக போட்டு வச்சுருப்பாங்க. அதில் ஏற்றி இறக்குறப்ப உடம்பே குலுங்கும் பாருங்க. வண்டியோட சேர்ந்து இதே பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 போடு, 8 போட்டு வச்சுக்கிறாங்க. வேற மாதிரி நம்ம சன்செட்டோட ஃபோட்டோ எடுப்போமா? அப்பா, இந்த சன்செட்டோட இந்த வியூ பார்க்கறதுக்கு எந்த மாதிரி இருக்குது பாருங்கள். ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கலாம். பக்கத்தில் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ், இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1.9 கிலோமீட்டர் தாங்க. அப்படியே மேலே ஏறினா வால்பாறைங்க. இது பாருங்க, தடத்தானே அடிக்குதுங்க. அதுவும் உள்ள திக்னஸாக போட்டுக்கிறாங்க. வண்டி ஓவராக வாபிள் ஆகுது, அந்தளவுக்கு போட்டு வச்சுக்கிறாங்க. நல்லா இருக்குதுப்பா இந்த பிரிட்ஜி, செம்மையாக இருக்குதுங்க. ஃபால்ஸு, சாரி ஃபால்ஸ் காட்டுவோம் உங்களுக்கு. பொள்ளாச்சி வேறு மாதிரிங்க. ஐயோ டேமு தாங்க இருக்குது. எல்லாம் ஏரியில் குளிக்கிறாங்க. வேற மாதிரி காலையில் அந்த டைமில் அந்த இடத்துல போய் பார்த்தோன்னா வேறு மாதிரி இருக்குங்க. இப்போ சன்செட்டோட போய் பார்த்துக்கலாம். அங்கே பாருங்கள், அங்கே எல்லாம் குளிக்கிறாங்க. இந்த பொள்ளாச்சியில் காட்டுவாங்களே சினிமா படத்தெல்லாம், அந்த மாதிரிங்க. அதே தாங்க இது எனக்கு தெரிஞ்சு. இதோ பாருங்க ஃபால்ஸ் தெரியுதா? அங்கேருந்து தண்ணி ஊற்றுது, அது டேம்லேருந்து வருது போகுது. இங்கேருந்து டேம்லேருந்து தண்ணி வருது. இந்த தண்ணி தான் அங்கே போகுது. அவங்க எல்லாம் குளிக்கிறாங்க. வேறு மாதிரி இருக்குதுங்க. டென்ட்டு போகிறதுக்குன்னு இடம் கிடைக்கலங்க எனக்கு. அதுதாங்க எனக்கு கொஞ்சம் வருத்தமாகவே இருக்குது. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே. வால்பாறை 42 கிலோமீட்டர். அங்கே குரங்கு ஃபால்ஸ் இங்கேருந்து 6 கிலோமீட்டரா. ஒரு இடம் கூட தங்குற மாதிரி இல்லை. நான் லோக்கல் ஆளுங்களை பார்த்து கேட்டால் தான் ஆச்சு. அந்தாண்டு 2 பேர் இருக்கிறாங்க, அவங்கள போய் கேட்போமா? ப்ரோ லோக்கலா ப்ரோ? இங்கே லோக்கலா நீங்கள்? லோக்கலா இங்கே? இல்லைங்க, ஏன்னா தங்குறதுக்கு இடம் இருக்குமா ப்ரோ? டென்ட்டு போட்டு ஸ்டே பண்ணுற மாதிரி எதனா ஃப்ரீ ஃபேஸ்? என்ன ப்ரோ, டூர் வந்துக்கிறீங்களா? அப்படியா, நீங்கள் போயிருக்கீங்களா? அந்த சைடில் இருக்குமா இடம் அதுமாரி? ஏன்னா போய்து போயிடுச்சு, இதுக்கப்புறம் மலை ஏற முடியாதுக்கு தான் கேட்குறேன். ஓகே சரி ப்ரோ. இங்கே எதனா டென்ட்டு போட்டு ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்குமா இடம்? டென்ட்டு போட்டு ஸ்டே பண்ணுற மாதிரி. சென்னையிலேருந்து வரேன் ப்ரோ. காலைல அன்றைக்கி ஒரு நைட்டு மட்டும். ஆமாம், நான் காலையில் எழுந்து விடிய காலையில் எழுந்து போயிடுவேன் மலைக்கு. இப்போ நைட் நேரத்தில் ஏற முடியாது. என்னன்னா மலை பிரதேசம் பக்கத்தில் போட முடியாது. வேறு பக்கம்னா போட்டுக்கலாம். மலை பிரதேசம்னா அது மாதிரி. அதுக்கு தான் சரி, தெரியாத இடத்துல போய் போட முடியாதான். வீடு இருக்கவங்க உங்களோட பக்கத்தில் கேட்டு போடணும். ஃபுல்லாகவேவா? இப்போ எங்கே போனால் போடலாம் ப்ரோ? எவ்வளோ வாங்கலாம்? ஓகே,
தேங்க்யூ ப்ரோ. ஆ சரி, நைட் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் மலை ஏற முடியாது, காலையில் தங்கிட்டு ஏறிடலாம். ஆ எங்கே இந்த மெயின் ரோடுக்காக போனால் தெரியுமா? ஆ ஓகே ஓகே தேங்க்யூ. பாலாஜி லாட்ஜ் எவ்வளோண்ணா? அதுக்கு முன்னாடி ஒரு ஆளுக்கு எவ்வளோண்ணா? ஒரு ஆளுக்கு ஆமாண்ணா. ஆ எவ்வளோண்ணா ரேட்டு சொல்லுங்களா? ஆ எதுவுமே சொல்லண்ணா அவருக்கு. ஓ 800 ஏன்டா ஆல்ரெடி டென்ட் இருக்குதுண்ணா, எனக்கு டென்ட் இருக்குது, எதனா இடம் இருந்தால் சொல்கிறீங்களா? நான் டென்ட்டு போட்டுக்கிட்டு தங்கிக்கிறேன். என் பட்ஜெட்டு காசு இல்லைண்ணா, அந்தளவுக்கு காசு இல்லைண்ணா. நான் ரொம்ப தூரத்து, நான் சென்னையிலேருந்து வரேண்ணா, ரொம்ப ஒரு டிஸ்ட்ரிக்டாக அப்படியே கவர் பண்ணினே வரேன். என்கிட்ட அந்தளவுக்கு பட்ஜெட் இல்லை. ஓகே இல்லை இல்லை, எனக்கு இதோட சின்ன நைட்டு சும்மா தங்கிட்டு போகுது, காலையில் விடிய காலையில் எஞ்சி கிளம்பிடுவேன் நான். ஆக்சுவலாக நடந்துட்டு இருக்கிற நிகழ்ச்சி அவ்வளோதான். இனிமேல் பார்த்தீங்கன்னா வால்பாறை போக முடியாதவர்கள் இங்கே வருவாங்க. நீங்கள் வால்பாறை போனாங்க செக் போஸ்ட்டில் 6 மணிக்கு படிப்பாங்களா, ஓவராக புக் பண்ணுவாங்க. ஒரு 100 ரூபா கம்மி பண்ணி வேணால் போடலாம். அவ்வளோ கொடுத்துட்டு எனக்கு அந்தளவுக்கு பட்ஜெட் இல்லைண்ணா, அதானே பார்க்குறேன். வேற ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாதுங்க. எங்கள் கேட்டேன் வந்து கேட்கும்போது நான் உங்களுக்கு இன்னும் எந்த ரேட்டுக்கு தான் எதிர்பார்க்குறீங்க நீங்கள்? நான் ஒரு நைட்டு அது எனக்கு எதனா இடம் கூட கொடுத்தீங்கன்னா நான் டென்ட்டு போட்டு தங்கிக்கோண்ணா. அப்படி இல்லை, எல்லாம் எங்கே இருக்குது கொடுக்குறோம். சரி, இங்கே எதனா இருக்குமா பக்கத்தில் எதனா இடம் இருக்குமா அவங்களுக்கு தெரிஞ்ச இடம்? இங்கே பக்கத்தில் எங்கண்ணா அவங்களுக்கு தெரிஞ்ச இடம்? ஏன்னா நான் வீட்டை விட்டு வந்து 10 நாளைக்கு மேலே ஆகுது, நான் இதுமாதிரி ஒரு ஊராக சுற்றினே இருக்கேன், எங்களில் அந்தளவுக்கு காசு இல்லை ப்ரோ. சொல்கிறது நீங்கள் தான் எதனா சொல்லணும், நீங்கள் தான் சொல்லணும் ப்ரோ. நான் தான் சொல்லிட்டேன்னா வீடியோ ஆன் பண்ணால் எதுவுமே பேச வராது ப்ரோன்னு. வீடியோ ஆஃப்ல இருக்கிறப்போ நம்ம என்ன வேணா பேசலாம், பண்றப்போ ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருக்கலாம். இவ்வளவு பேசிருந்தேன் நினைச்சுக்காது. இப்போ இதே வீடியோக்கு பேசுற மாதிரி இருக்குது, இது ஒரு கண்டென்ட் மாதிரி பேசுற மாதிரி, அதனால பேச முடியாது. ஏன்னா நீங்க தான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு பேசுங்க. ஹாய் காய்ஸ், நாங்க வந்துட்டு ரகு அண்ட் திவா. இது வந்து நம்ம ப்ரோ. நான் வர வழியில இவரை பார்த்தோம், கேஷுவலா தான் பார்த்தோம். அதுவும் வந்துட்டு ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணாம ஒரு நபர், நல்ல மனுஷன். நம்ம ரூம் தேடின்னு இருந்தாங்க, கிடைக்கலங்க. அதுக்கப்புறம் நான் திடீர்னு இவங்களை பார்த்தேன், இவங்க தான் என்ன அவங்க ஹாஸ்டலுக்கு கூட்டு வந்தாங்க. ரொம்ப நல்ல விதமா பாத்துக்கிறாங்க. அதை எப்படி சொல்றது வார்த்தையே இல்லைங்க. சூப்பரா இருந்துச்சு வீடு. என் வீட்டுல எது சொல்றாங்க, இதுதாங்க டென்ட் போட்டுக்கிறாங்க, ஒரு காமிச்ச இடத்துல டென்ட் போட்டுச்சு, அதுதான் வீடுன்னு சொல்றாங்க. அப்புறம் நம்மளால முடிஞ்சதை ஒரு மேகி சமைச்சு கொடுத்தாங்க. இப்பதான் ப்ரோ, இப்பதான் காய்ஸ் வந்து மேகி எல்லாம் சமைச்சு சாப்பிட்டோம். அதுவும் வந்துட்டு பெரிய ஸ்டவ்ல. நம்ம ஊருக்கு வந்திருக்காரு, நம்ம தான் கவனிச்சுக்கணும். நம்ம ஊரு இவன் ஒரு பொள்ளாச்சி மாவட்டம். நீ சித்தலப்பட்டியா? இல்ல, திண்டுக்கல். லோக்கல் இவர் தான், லோக்கல் காய். பாத்துங்க, இங்க பொள்ளாச்சி யாரா வர மாதிரி இருந்தா இவரை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வருமே பிடிக்கும் உங்கள் சுகுமாரன் அப்படின்னு. சன் டிவி செய்திகளுக்காக சுகுமாரன் அண்ட் சிவகுமார், திவாகர் ரோசி, திவாகர் ரோசி. ஓகே ப்ரோ, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. நம்ம நாளைக்கு சந்திப்போம் ப்ரோ, நாளைக்கு பார்க்கலாம். பாய். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சமைச்ச ஃபுட்டு. ஒரு 3 பாக்கெட் மேகி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 முட்டை. ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா வால்பாறை தாங்க போகிறோமே. நேற்று நைட்டு எங்கே ஸ்டே பண்ணோன்னா உங்களுக்கு தெளிவான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்காது அந்த வீடியோவில். அது என்னன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நைட்டு வந்து டைம் ஆகிடுச்சு, அது மூலம் பேட்ரியில் சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆகிடுச்சிங்க கேமரா. அதனால் உங்களுக்கு அவ்வளோ தெரிஞ்சிருக்காது தெளிவான இன்ஃபர்மேஷன். நான் வால்பாறை அடிவாரம் வரைக்கும் வந்துட்டேங்க, அதாவது ஆலியார் டேம் வரைக்கும் வந்துட்டேங்க. அதை தாண்டி ஒரு ஸ்ரீ பாலாஜி டவர்னு சொல்லிட்டு ஒரு லாட்ஜ் இருந்தது. அந்த லாட்ஜில் தான் போய் கேட்டு பார்த்தேன். ஐயோ, ஒரு நைட்டுக்குலாம் நம்மளாலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசி பார்த்தேன், பார்கெயின் பண்ணி பார்த்தேன். குறைக்கிற மாதிரி ஐடியா இல்லை. அது செக் போஸ்ட் முன்னாடி இருக்கிறதுனால அவங்க குறைக்க மாட்டாங்க. எதனாலும் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு மேலே செக் போஸ்ட்டில் அலோடு கிடையாதுங்க. எல்லாம் வால்பாறை ஏற முடியாது. ஏன்னா நைட் டைமில் வந்து அனிமல்லாம் வருமா, அதனால் வந்து 6 மணிக்கு மேலே அலோடு கிடையாதுங்க. நான் செக் போஸ்ட்கிட்டே போகல, அதுக்கு முன்னாடியே வந்து சரி போச்சு, இதுக்கப்புறம் எதுக்கு ஏறிக்கின்னு நம்ம விடிய காலில் நல்லா நம்ம வேணால் விடிய காலில் ஏறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போயுமே நைட் டைமில் ட்ரைவ் பண்ண மாட்டேன், மலையும் ஏற மாட்டேன். அந்த மாதிரி
அதனால் வந்து டென்ட் போட்டு தர ஆரம்பித்தேன். டென்ட் போடுறதுக்கு இடமும் கிடைக்கல. சரி இடம் கிடைக்கல, ரூம் வச்சு தேடுவோம் எதனா 1 நைட் ஸ்டே பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு தேடினா எல்லாமே ரேட் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் திரும்ப ஒருத்தவங்கிட்ட வந்து கேட்டேன்ல, ஆரம்பத்துலேயே ஒருத்தவங்க கேட்டேன்ல, அவங்கக்கிட்டே தாங்க கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி கோட்டூரில் விக்ரம் லாட்ஜ்னு ஒரு லாட்ஜ் இருக்குது, அங்கே ஒரு ஆளுக்கு ஒரு நைட்டுக்கு 400 ரூபா அப்படி தான் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி 400 ரூபான்னா கூட கொடுத்து தங்கிடலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு 9 கிலோமீட்டர் இருந்ததுங்க, 8.9 கிலோமீட்டரு. அங்கேருந்து விக்ரம் லாட்ஜ் வந்தேன். அங்கே வந்து கேட்டேன், அந்த லாட்ஜோட இந்த லாட்ஜ் பெருசாக இருக்குது. பார்த்தோன்னே நினச்சேன், இதில் எப்போ இங்கேருந்து கம்மியாக தர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆளுக்கு 1500 2000 சொல்கிறாங்க. வேணா லாஸ்ட்டாக 1000 ரூபா 800 ரூபா வேணால் வரேன் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை நமக்கு வேலைக்கு ஆகுது. அப்பயே டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7 மணிங்க. சரி இதுக்கப்புறம் லாட்ஜெலாம் தேன வேலைக்கு ஆகாது, நம்ம எதனா கோயில் பார்க்கலாம்னு சொல்லிட்டு நியரஸ்ட் கோயில் எதனா பார்த்தேன். 2 கோயிலை பார்த்தா 2 கோயிலுமே சாத்தி இருந்தது. இன்னொரு கோயிலில் போய் கேட்டால் அங்கே ஆளே இல்லை. சரி பர்மிஷன் கேட்காம நம்ம போய்ட்டு உள்ளே போய் துத்துன்னு தங்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு, சரி வேறு கோயிலை பார்க்கலான்னு சொல்லி வேறு கோயிலுக்கு போகிறப்ப தான் 2 நல்ல உள்ளங்களை பார்த்தேன். இந்த காமாட்சி அம்மன் கோயில்னு சொல்லிட்டு ஒரு கோயிலுங்க. அந்த கோயில் நோக்கி நானும் அந்த கார்னரிங்கில் வளையிறேன். அப்படியே அவங்களும் வளையிறாங்க. வளைஞ்சதை பார்த்து சரி சாக்ஸ்லாம் போட்டுருந்தாங்களா, சரி இவங்க கண்டிப்பாக லோக்கலாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நம்ம வயசு பசங்க தாங்க, நம்ம வயசுனா டீனேஜ் வயசுங்க. பார்த்தவொடனே அப்போல்லாம் கேமரா ஆன் இல்லை, ஏன்னா பேட்டரி இல்லாமல் ஆஃப் ஆகிடுச்சு. நான் ரூம் தரேன், சரி விடு இதுக்கப்புறம் எதுக்கு அதை ஆன் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு நானும் பேட்டரி மாற்றாமல் அப்படியே தேடின்னு இருந்தேன். பார்த்தவொடனே கேட்டேன், இங்கே எதனா லோக்கல் எதனா ரூம் இருக்குமா ப்ரோ கம்மி ரேட்டில் அப்படின்னு கேட்டேன். ஏன் ப்ரோ என்னாச்சு ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இந்த மாதிரி என்னோடய சுச்சுவேஷன் ஃபுல்லாகவே எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதுக்கப்புறம் சரி இல்லை ஒரு சின்ன இடம் இருந்தால் கூட பரவாயில்ல ப்ரோ, நான் டென்ட்டு போட்டு தங்கிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சொன்னதுக்கு இடமா இங்கே எதுவும் லோக்கல்லாம் விட மாட்டாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்களே யோசித்து ஒருத்தர் 2 பேர், அதில் ஒருத்தர் வந்து ஹாஸ்டல் தங்கி பிடிக்காரு. அவர் ஹாஸ்டலுக்கு என்ன கூட்டின்னு போயிட்டு மொட்டை மேலே டென்ட் ரூமில் தான் தங்க சொன்னாங்க. ஐயோ வேணாம், நீங்களே நிறைய பேர் தங்க, நீங்கன்னா பரவாயில்ல, உங்களை சுற்றி எத்தனை பேர் இருப்பாங்க, அவங்களாம் எதனா நினைப்பாங்க ப்ரோ, வேணாம் ப்ரோ நான் மொட்டை மாடியிலே தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி உங்களுக்கு கம்ஃபர்ட்னா மொட்டை மாடியில் கூட தங்கிங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு மொட்டை மாடியில் இடம் கிடைத்த வரைக்கும் வேறு மாதிரிங்க, ஆனால் சொர்க்கம் அவ்வளோதான். எனக்கு வந்து இத்தனை நாள் தூக்கம் எல்லாத்துக்கு நிம்மதியான ஒரு தூக்கம் அன்றைக்கி நைட்டு செம்மையாக போச்சு. நாங்கள் எல்லாம் கும்பலாக சேர்ந்து மேகி சமைச்சு சாப்பிட்டோம். அவ்வளோ பேசணும், எப்படி சொல்கிறது, ஒரு தயக்கம் இல்லாமல் அவ்வளோ கம்ஃபர்ட்டாக பேசணுங்க. இப்போ பெரிய ஆளுங்க கூட பழகினா கூட கொஞ்சம் யோசிச்சு பேசுவோம். இதை பேசலாமா அதை பேசணுமோன்னு யோசிச்சு பேசுவோம். அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு நினைப்போம். ஆனால் இவங்ககிட்ட வந்து அந்த ஒரு இதுவே இல்லைங்க, ஃபுல் கம்ஃபர்ட் ஜோனில் இருந்தாங்க. அவங்களும் ஜாலியாக ஃபுல்லாக அவ்வளோ ஃபன்னு. நாங்கள் அதுக்கப்புறம் கேமரா ஆன் பண்ணி vlog எடுக்கலாம் ப்ரோ, இதை அப்படியே நம்ம vlogல பேசி போகலாம் ப்ரோ, எனக்கு ஒரு மெமரிஸாகவே இருக்கும், அது லைஃப் லாங் ஃபுல்லாக அது யூடியூப் சேனல் இருக்கும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரி பேசலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஆன் பண்ணேன். நானும் சொல்லினே இருந்தேன். கேமரா ஆன் பண்ண உடனே அவ்வளோதான், எல்லாம் ஸ்டன் ஆகிட்டோம், என்ன பேசுறதுனே தெரியல. நாங்கள் ஆஃப் த கேமராவில் அவ்வளோ ஜாலியாக பேசுகிறோம், அவ்வளோ ஒருத்தர் மாற்றி கலாச்சிக்கிறோம், எதனா ஒன்று சொல்லிக்கிறோம். ஆனால் ஆன் த கேமராவில் எதுவுமே பேச மாட்டோம். அதுக்கப்புறம் அவங்க 2 வார்த்தை பேசுகிறாங்க, நான் 2 வார்த்தை பேசுகிறேன். எனக்கு என்னென்னா கேமரா பார்த்தோன்னே vlog பண்ண தான் தோணுது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன பண்ணுறேன்னா சாப்பிட்டுக்கிறேன், ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கே போகிறேன்னா இங்கே போகிறேன், ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன சமைச்சிக்கிறேன்னா இதான் ஃப்ரெண்ட்ஸ் சமைச்சிக்கிறோம். அப்படியே இந்த மாதிரி தான் அது ஒரு vlog பண்ணுற மாதிரி உங்களுக்கு அது ஒரு சொல்லி காமிக்கிற மாதிரி தாங்க வருது. மற்றபடி அது ஒரு ஃபன்னாக ஜாலியாக எடுக்க முடியல எங்களால். நாங்கள் கேமரா ஆன் பண்ணி விட்டுட்டு அதை கேமரா கண்டுக்காமல் நாங்கள் கூட பேசினே இருந்தோம்னா கண்டிப்பாக இவ்வளோ எதனா மாட்டிருக்கோம். அவ்வளோ பேசினு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ப்ரோ நீ ரொம்ப டயர்டாக வந்திருப்ப, இதுக்கப்புறம் நீ ரெஸ்ட் எடு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. ஒருத்தர் வந்து லோக்கலு, அவர் வீட்டுக்கு போயிட்டார். இன்னொருத்தர் வந்து ஹாஸ்டல் தாங்க. அதுக்கப்புறம் காலையில் என்ஜாய் விட்டு சொல்லிட்டு வந்துட்டேங்க. ஒரு சின்ன வீடியோ கிளிப் மட்டும் எடுக்க முடிஞ்சுது, அதை வேணால் அவங்ககிட்ட போடுறாங்க. மேகி சமைச்சு சாப்பிட்டது, அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோ எடுத்தோம். அதுவும் நைட் டைமில் அங்கே இருட்டாக இருந்தாலும் ஒழுங்காக எங்களால் vlog கூட பண்ண முடியல. சுத்தமாக வெளிச்சமே இல்லையா, அதனால் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அண்ணா வால்பாறை எந்த ரூட்டு தானே? அந்த பக்கம் போகணுமா? ஓ இது வேறு ரூட்டா? ஓகே. அங்கே ஒரு 2 கார்னர் பிரிஞ்சுதுங்க. நான் மேப்பே பார்க்கல, அது நேராக போட்டிருந்தால எனக்கு அங்கேருந்து வரப்போ இதுதான் நேர் வழி மாரி இருந்தது. அதனால் நேரம்னா இதான் நேர்னு நினச்சின்னு இதுக்குள்ளே வந்துட்டேன். எனக்கு டவுட்டாகவே இருந்தது, என்ன நான் நேற்று நைட்டு வரப்போ இந்த வழிக்குள்ளே வந்த மாதிரியே இல்லையாடான்னு நினச்சேன். அந்த மாதிரியே இந்த வழியெலாம் இல்லைங்க. ஏன்னா அது நைட் டைமில் வரப்போ பார்க்குறது 2ம் வேறு மாதிரி வியூ. அப்படியே மோடி ஏறுது, அப்படியே இறங்குது. அந்த இறங்குற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்தாண்டி தென்னந்தோப்பு தாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் ரைட் ஹேண்ட் சைட்லையும் தென்னந்தோப்பு தாங்க. வேறு மாதிரி வியூவாக இருந்ததுங்க. பொள்ளாச்சி வந்தாவே சரி நான் எப்படி சினிமாவில் பார்த்தனோ அதெல்லாம்
இருக்குங்க, அந்தளவுக்கு இருக்குங்க, சினிமாவில் பார்த்த அளவுக்கு இருக்குது. ஆனால் நான் ஒன்றும் நிறைய இடம் மாறிடுச்சான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அவங்க. இப்போ நான் வால்பாறை போயிட்டு அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு அங்கேருந்து அப்படியே ரிட்டன் இங்கே தான் பொள்ளாச்சி தான் வருவேன். நல்ல ஒரு மெமரிஸுங்க நேற்று நைட்டு, தரமான மெமரிஸ், வேறு மாதிரி லைஃப்பில் மறக்க முடியாத மெமரிஸ்லாம் நிறையா நடக்குதுங்க இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறப்ப தான். வால்பாறை இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 49 கிலோமீட்டருங்க. பட்டு இந்த பக்கம் தான் சன்ரைஸ் ஆகாமல் போகுது. வேறு மாதிரி இந்த பொள்ளாச்சி சைடில் சன்செட்டையும் சன்ரைஸும் பார்க்கறதுக்கு வேறு மாதிரி இருக்குதுங்க. ஏன்னா தெளிவாக சன்ரைஸ் ஆகுது, தெளிவாக சன்செட் ஆகுதுங்க. அப்படின்னா ஃபுல் சூரியன் முழுசாக தெரியுது. அந்த ரெட்டிஷ் எல்லாமே, அந்த ஸ்மோக்கிலாம் எதுவுமே மறைக்கலை, மங்களாலாம் இல்லை. அதுமுள்ள இந்த தென்னை மரத்தை வியூவில் பார்க்குறதுலாம் வேறு மாதிரி. நான் ஃபோட்டோலாம் எடுத்திருக்கேன் வண்டியை வரப்போ. இப்போ பார்த்தீங்களா, தெரியுதா? 2 சைட்லையுமே தென்னந்தோப்பு தாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் சரி, ரைட் ஹேண்ட் சைட்லையும் சரி தென்னந்தோப்பு தான். வேறு மாதிரி வியூவாக இருக்குதுங்க. ஐயோ, அப்படியே மோடு ஏறி இறங்குதுங்க. எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு? உங்களுக்கு தெரியுதா லைவாக கேமராவில் அந்தளவுக்கு தெரியுதான்னு தெரியல. இந்த சைடில் பாருங்க, ஃபுல்லாக டவுன் தான். டவுனில் இருந்து 2 சைட்லையுமே பாருங்கள். இந்த சைட்லையுமே லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையுமே தென்னை மரம் தான், ரைட் ஹேண்ட் சைட்லையுமே தென்னை மரம் தான். நான் ஈவினிங் டைம் வரப்போ முடிஞ்சால் 360 போட்டு எடுத்து நான் அடுத்த விலாக்லேயோ இல்லை இந்த விலாக்லேயோ கொடுக்குறேங்க உங்களுக்கு. அவங்க இன்னொரு இடம் ஒன்று சொன்னாங்க, ஃபால்ஸு. நீங்கள் வால்பாறையில் சுற்றி பார்க்குறது ஒன்றுமே இல்லை ப்ரோ, சும்மா போயிட்டு அந்த இயற்கையை ரசிச்சுட்டு அப்படியே வந்துடலாம் ப்ரோ, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இங்கேருந்து போகிறப்ப என்னன்னா ஆலய டேம் இருக்குது, அதுக்கப்புறம் இன்னொரு டேம் ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க, அது மறந்து போச்சு. அதுக்கப்புறம் மங்கி ஃபால்ஸ் இருக்குது, இது இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதை தான் நானும் யூடியூப்பில் பார்த்த வரைக்கும் சொன்னாங்க. மற்ற எல்லாமே வியூ பாயிண்ட்டாக தான் சொன்னாங்க. நம்ம அந்த ரோட்டில் போயிட்டு அந்த இயற்கையை ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் இதே ஒரு ஊர் சொன்னாங்க, அது கேரளா சைடில் இருக்குதுங்க. அது ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருக்குது அங்கே. அந்த ஃபால்ஸுக்கு தான் இப்போ போகலான்னு ஐடியாவில் இருக்கேன். அது வால்பாறையிலேருந்து 60 கிலோமீட்டரான். நான் பார்த்தது நேற்று 80 கிலோமீட்டர் எவ்வளோ பார்த்தேன் நான் வால்பாறையில் இருந்தது. டேய் வாடா நீ நானும் பார்த்துக்கலாம். காலை பிடிக்க வரான்டா ஆள். அப்படி இன்னும் குடுக்குறோம் வெளியே பார்த்துனே இருந்தான் வண்டியை. ஏன் அப்படியே பார்த்துனே இருக்கிறான் நினச்சா கடைசியை பார்த்தா காலை பிடிக்க ஓடிறாங்க அவன். குளச்சா கொடும்புற வேலை. அந்த ஆலயா டேம் கிட்டே வந்துட்டேங்க. இதோ பாருங்க, ஆலயா டேம் நேற்று சன்செட் ஆகிறப்ப காமிச்சேன், இன்றைக்கி சன்ரைஸ் ஆகிறப்ப காட்டுறாங்க. ஆனால் சன்ரைஸ் ஆகிடுச்சான்னு தெரில. ஃபால்ஸ் இருக்குதா? அதோ இருக்குது ஃபால்ஸு, தெரியுதா? இதோ பாருங்க ஃபால்ஸ், தண்ணி, டேம், ஆழியா டேம், இங்கிலீஷில் ஆலியா டேம். இதோ நம்ம அந்த பொள்ளாச்சி ஷூட்டிங் பாயிண்ட் இதோ இருக்குது பாருங்கள், ஷூட்டிங் பாயிண்ட் அந்த சைடில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், செக் போஸ்ட் கிட்ட வந்துட்டோம். வெல்கம் டு ஆனைமலை டைகர் ரிசர்வ் பொள்ளாச்சின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இதுதான் செக் போஸ்ட்டு. என்னண்ணா சென்னை? என்னண்ணா டிக்கெட் வாங்கணுமா? ஓகே, டிக்கெட்டா? என்ட்ரி டிக்கெட் இருக்குது போடுதுங்க மலைக்கு போகணுன்னா. TN 04 AP. ஆமாம் சார், சுற்றி பார்க்க தான் சார். கேமரா ஒரு 50 ரூபா பண்ணுங்க சார். இல்லை சார், இது சும்மா ரைடு இது பண்ணுறது சார். ஸ்டில் கேமரானா 50 ரூபா வாங்கணும். இல்லை, ஸ்டில் கேமரா இல்லை சார், சும்மா அப்படியே போகிறத அப்படியே கவர் பண்ணிக்குது. ஃபோட்டோலாம் எடுக்க முடியாது சார், அந்த மாதிரி கேமராலாம் இல்லை சார். இது சின்னது குட்டி. ஓகே, இது ஃபோனில் கனெக்ட் பண்ணி அப்படியே ஃபோனில் எடுக்க முடியாது, ஃபோனில் மேப் பார்த்துக்குவோம். ஆலியா வால்பாறை இங்கேருந்து 40 கிலோமீட்டருங்க. அங்கே கேமரா செக் போஸ்ட் அந்த கேமரா ஆஃப் பண்ண சொல்லிட்டாங்க, அதனால தாங்க ஆஃப் பண்ணிட்டேன். இதுக்கு வேறு தனியாக 50 ரூபா வாங்கன்னு சொன்னாங்க. இல்லை, இது DSLR கிடையாது. ஆனைமலை டேம் இங்கேருந்து பார்த்து வியூ தரமாக இருக்குது. இன்னும் மேலே போய் பார்க்க முடியுமா? மேலே போய் பார்த்தா உங்களுக்கு காட்டுறேங்க. நான் மங்கி ஃபால்ஸ் போட்டேன். மங்கி ஃபால்ஸ் இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 2.5 கிலோமீட்டர். வால்பாறை ஃபுல்லாக ஒரே விலாகில் கம்ப்ளீட் பண்ணலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வால்பாறை, ஊட்டி, கொடைக்கானல்லாம் போனால் நிறைய பேர் புலியை பார்க்குறாங்க, யானையை பார்க்குறாங்க. ஆனால் என்னால் மட்டும்தாங்க எதையுமே பார்க்க முடியல. ஆனால் அவங்க எல்லாமே மோஸ்ட் ஆஃப் எல்லாம் எந்த டைமில் பார்க்குறாங்கன்னா நைட் டைமில் தான் பார்க்குறாங்க. நைட் டைமில் இங்கே அலோடு கிடையாது. ஏன்னா உங்களுக்கு தெரியுது நைட் டைமில் தான் அதிகமாக புலி நடமாட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் அலோவ் பண்ண வேண்டாம். ஒரு சில நேரத்தில் பகல்லே பார்த்துடுறாங்க.
நம்ம நேரத்துக்கு மட்டும் அதை எதுவுமே பார்க்க முடியல. யானை பார்த்தா ஓகே, புளியை பார்த்தா தான் கொஞ்சம் பயம். ஏன்னா யானை ஓடியாதோட நம்ம டக்குன்னு திருப்பி உருவம் போயிடலாம். யானையை பார்த்தா பெரிய உருவம் அங்கே இருக்குது இங்கே தெரியும். ஆனால் புலி பதுங்கி பாயும், எங்கே இருக்குன்னே தெரியாது. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடிடும். நம்மளால் அந்த அளவுக்குலாம் அது வேகத்துக்குலாம் நம்மளால் ஈடு கொடுக்க முடியாது. அதனால் யானையை பார்த்தா மட்டும் போதும்னு நினைக்கிறேன். புலியும் பார்க்கணும் ஆசை தான், பட் தூரத்துலேருந்து பார்க்கணும். வால்பாறைட்டான், இதுதான்டா வால்பாறை. வால்பாறை ஏறினுக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது வியூ. இதோ பாருங்க, இது வந்து எலிஃபெண்ட் ஜோனா. இங்கே எலிஃபெண்ட் ஜோன் சொல்லிட்டு போட்டுக்கிறாங்க. ஒரு எலிஃபெண்ட்டையும் காணோம். எப்போ அதை கிராஸ் பண்ணணுன்னே தெரியல. நேற்று தான் இந்த பக்கம் போவோமோ, அந்தாண்டு. இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக போவோம், ஏன்னா வால்பாறை ஃபுல்லாகவே கவர் பண்ணுறோம்ல, அதனால் கொஞ்சம் பெருசாக போவோம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே இதே ஓடுது, கூட்டிகிட்டேன்னு சாரா மயிலா? அது இங்கே பார்க்கறதுக்கு மயில் வந்து பார்க்கறதுக்கு அப்படியே இந்த சின்ன டைனோசர் இருக்கும் பார்த்தீங்களா, அது ஒரு மத ரகம் அந்த மாதிரி இருக்குதுன்னு அந்த மாதிரி நினச்சிட்டேங்க. பாருங்க, குட்டி குட்டி மயில். குரங்கருவி. ஓ, இது மேலே போனோமா? நான் அந்த பக்கம் நினச்சிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், மங்கி ஃபால்ஸ் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஆளுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்கன்னா 50 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. இதோ பாருங்கள், செக் போஸ்ட்லேயே 50 ரூபா வாங்கிட்டாங்க, இங்கே 50 ரூபா வாங்கிட்டாங்க. அங்கே செக் போஸ்ட்டில் வந்து ஒரு ஆளுக்கு வந்து 30 ரூபாவும், பைக்குக்கு 20 ரூபா வாங்க. இங்கே ஒரு ஆளுக்கு 50 ரூபா வாங்கிட்டாங்க இந்த மங்கி ஃபால்ஸ் பார்க்கறதுக்கு. அப்படியே ரோட்லேருந்து லைட்டாக அப்படி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நிமிஷம் கூட இல்லை, ஒரு அரை செகண்ட் நடந்து வந்தாவே இது பார்த்துடலாங்க. இந்த பாருங்க, இங்கே சுனை மாதிரி இருக்குது, இங்கே குளிச்சிக்கலாம். வேணா நம்ம அங்கே போய் கூட குளிச்சிக்கலாம். அங்கே வந்து தண்ணி அவ்வளோ வரலங்க, கொஞ்சம் கம்மியாக தான் வருது. இதோ பாருங்க. சரி, ஓகேங்க, அடுத்து வேறு இடத்துக்கு போகலாம். அது வரைக்கும் நான் கொஞ்சம் போய் டைம் ஸ்பெண்ட் வரேன். கேமரா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே மங்கி ஃபால்ஸ்லேருந்து வந்தானா இந்த மாதிரி ரோட்டில் சைட்லேயே ஒரு சின்ன ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. இதுக்கு தான் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் இல்லை. அப்படியே போகிற போக்கில் பைக் நிப்பாட்டி குளிப்பாட்டிட்டு போங்க. ஏன்னா நம்ம போய்ட்டு பைக் நிப்பாட்டுவோங்க. ஃபால்ஸ், குழி ஃபால்ஸ், பைக் குழி பைக்கு ஃபால்ஸில் குளிக்கிறியா? அதுக்குள்ளே இறக்கிட்டுனா ஏற்ற முடியாது. போதுமா, போகலாமா? இன்னும் கொஞ்சம் நேரம் குளிக்கிறியா? சொல்கிறேன். கேமராலாம் தண்ணி அடிச்சோ? ஆமாங்க, கேமராவில் தண்ணி அடிச்சுங்க. போதும், பேக் வேறு நனைஞ்சிடும், பின்னாடி நனைஞ்சிடுச்சு. விடுங்க, அது மேலே ரெயின் கவர் தான் போட்டு வச்சுருக்கேன். இதை தவிர வால்பாறையில் என்ன இருக்குன்னே தெரியலங்க. மேலே போக பார்க்கலாம் வாங்க. இங்கே ஏதோ ஒரு ஃபால்ஸ் இருக்கும் பொழுது இதோ இருக்குது. அதான் இந்த மாதிரி ஓடை கட்டின இடத்துலாம் தண்ணி இங்கே பிறண்டு சரியான தண்ணி வருதுங்க. இங்கே அந்த குரங்கு ஃபால்ஸில் தண்ணியே வரல, ஆனால் இந்த ஃபால்ஸில் அவ்வளோ தண்ணி வருதுங்க. ஆனால் என்ன ஒன்று, உங்களுக்கு இந்த மரம் மறைச்சுன்னு இருக்குது, ஆலமரம் இருக்குது அங்கே ஒன்று, அது மறைச்சுன்னு இருக்குது. போர்டில் என்ன போட்டுக்குது, கொண்டை ஊசி வளைவுவா ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃபஸ்ட்டு ஏர்பின் பெண்ட் ஃப்ரெண்ட்ஸ். மொத்தம் 40 இருக்குது பொழுது, இதுதான் ஃபஸ்ட்டு பொழுது ஏர்பின் பெண்டில். நேரம் நிற்கிது அது மயிலா? ஆமாம், இது நான் இது ஒரு ரகமாக இருக்குது. மயிலே ஓடாத, ஒன்று என்ன பண்ண போகிறேன், நான் அடிக்க போகிறேன். மயிலை பார்த்தாச்சு, இன்னும் வரையாடு பார்க்கணும், அப்புறம் காட்டு எருமை பார்க்கணும், அதுக்கப்புறம் யானை பார்க்கணும், அப்புறம் டைகர் பார்க்கணும், இது எல்லாமே பார்க்கணும். சிங்கம்லாம் இருக்குதா இங்கே? சிங்கம் இருந்தாலும் சிங்கத்தையும் பார்க்கணுங்க. இது 5வது கொண்டை ஊசி வளைவுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க, ஞாபகம் இருக்குதா? ஐத்து பார்த்துருவோமே, டைங் ஐத்து நல்லாயிருக்கும். வரையாடுகள் நடமாடும் பகுதி, மெதுவாக செல்லுங்கள். ஓகே, எங்கே வரையாடு இருக்குது? நானும் அதை தான் வெயிட் பண்ணுறேன், அதை பார்க்க தான். உங்களுக்கு எல்லாம் கொண்ட விஷயம் என்னால் கவர் பண்ண முடியாது, எது நல்லா இருக்குதோ அதை கவர் பண்ணுறாங்க. இதுதாங்க 5வது கொண்ட ஊசி. வேறு மாதிரி இருக்குது, சரியான இதாக போட்டுக்கிறாங்கப்பா. எந்த அளவுக்கு வளையுது பாருங்கள். அப்படியே ஒரு மாதிரியே சி கூட இல்லை, யூவும் இல்லை, அப்படி ஓ மாதிரி இருக்குதுங்க. லைட்டாக வளைஞ்சதுன்னா ஓதாங்க. அந்த லைட்டாக அந்த 2 பக்கம் ரோடு பிரியுது, அது பிரியாமல் அப்படியே சுற்றி போட்டாங்கன்னா சரி அது ஓதாங்க. அந்த அளவுக்கு போட்டு வச்சுருக்காங்க. என்ன வரையாடு எப்படி இருக்குது, வரைகிற மாரி இல்லை பார்த்தீங்களா?
காரு மேலே போகிறாங்க ஒருத்தவன். இப்போதான் இறங்குறான். ஹாய்டா. ஐயோ இப்போ தாங்க நேரில் பார்க்குறேன். வரையாடு தோன்னு இருக்குது. எவ்வளோ பஸ் இருக்குது பாருங்க. ஓ அந்தாண்ட குட்டீஸ்லாம் இருக்குது. 2 குட்டீஸ் இதோ பாருங்க. எவ்வளோ பேர் கும்பு பாருங்க. இவன் அப்பா, அவன் அம்மா, அவங்க 2 பேரும் பிள்ளைங்க. இதோ பாருங்க. ஹாய். அப்பா கொம்பு இன்னும் ஷார்ப்பாக இருக்குதுங்க. அது கொம்பு பார்க்கறதுக்கே செதுக்கி வச்ச மாதிரி இருக்குது. நான் வரையாடுக்கு பிளாக்காக இருக்கும் தான் கேள்விப்பட்டேன். இப்படி இருக்குது. தோ பின்னாடியே ஒருத்தன் இருக்கிறான். அப்போ இதுதான் அம்மாவா? நம்ம மாநிலத்தோட விலங்குங்க இதுதான். எங்கே தெரிய மாட்டான். போயிட்டான் அதுக்குள்ளே. ஐயோ ஓடாதீங்கடா. ஏன்டா ஓடுறீங்க? பயமுத்துல நான். எனக்கு ஒரு ஃபோட்டோ மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்யூ. இங்கேயுமே போர்டு வச்சுருக்காங்க, வரையாடுகள் நடமாடும் பகுதி, அதனால் மெதுவாக செல்லுங்கள். ஓகே, நீங்களும் வந்தீங்கன்னா மெதுவாக போகுங்க. மாநில சொல்லுமா. அது இது பொள்ளாச்சி. மனவருக்கு போயிட்டு வராங்க. அங்கே என்ன இருக்குதா சார் சுற்றி போகிறதுக்கு? வியூ பாயிண்ட் இருக்குதா? வண்டிக்கு 100 ஆளுக்கு எவ்வளோ ரேட்டா சார்? ஃப்ரெண்ட்ஸ், வால்பாறை மெயின் ஜங்ஷன் வந்துட்டேன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதுதான் கொஞ்சம் சிட்டி மாரி இருக்குது. ஆமாம், இதோ போட்டுக்குது வால்பாறை நகராட்சின்னு போட்டுக்குதுங்க. இதுதான் பஸ் ஸ்டாண்ட் போடுது, மெயின் பஸ் ஸ்டாண்டு. வந்துட்டோம், வால்பாறை வந்துட்டோம். ஓகே, இப்போ நம்ம அடுத்து எங்கே போகலான்னா மேப் ரூட் போட்டு வச்சுருக்கேன், பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், வால்பாறையில் ஃபஸ்ட்டு எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கூழாங்கல் ரிவர் தாங்க போகிறோமே. இங்கேருந்து அது எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1.9 கிலோமீட்டர் தாங்க, பக்கத்தில் தான் இருக்குது. போயிடலாம். இதோ போட்டுக்குது லெஃப்ட்டில் திரும்பணுமா கூழாங்கல். அதுனா 3 கிலோமீட்டர் காட்டுது மேப்பில்னா 1.8 கிலோமீட்டர் தான் காட்டுது. லெஃப்ட்டில் தான் திரும்ப சொல்லிச்சு. முன்னாடி போய் திரும்பணுமோ? இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டாப்பில் அந்த இடத்துல போய்ட்டு டென்ட் போட முடிஞ்சால் டென்ட்டு போட்டு வேணும்னா மேகி சமைச்சு சாப்பிட்லாம். ஒரு மேகி பாக்கெட் இருக்குது, நேற்று வாங்கினது. இந்த ரிவர் தானோ. கீழே எல்லாம் துணி துவச்சின்னு இருக்காங்க. வா, தரமான வியூ. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க வால்பாறை. நம்ம வீடியோ ஷூட்டுக்கு ஃபோட்டோ ஷூட்டுக்குன்னே வரலாம் முடியுது. இதுக்கெலாம் தரமாக இருக்குதுங்க பாருங்கள். சொல்கிறதுக்கு அளவே இல்லை, அந்த மாதிரி ஒரு அழகு. அணுவணுமாக ரசிக்கணுங்க இந்த அழகை. அப்படியே ஃபியூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓவர் குளிரும் இல்லைங்க, மிதமான ஒரு அப்படியே வெயில் அடிக்குது. அந்த வெயிலே நமக்கு தெரியாத அளவுக்கு ஒரு லைட்டாக ஒரு குளிர். அந்த குளிர் தெரியாத அளவுக்கு அந்த வெயில் அப்படி ஒரு இதமாக இருக்குது நம்ம உடம்பு. ஐயோ, எல்லாம் தேயிலை தோட்டம்தான். உருகி போனேனடி என் உள்ளம், உருகி போனதடி என் உள்ளம். போடு சரியான வைப்புங்க. அப்பா, இந்த கூழாங்கல் போகிற வழியில் இருக்குது பாருங்க வியூ பாயிண்ட்டு. இது அல்லவா வியூ? சே, ஒன்னொன்னும் ஒரு ரகமாக இருக்குதுங்க, சொல்ல அளவே இல்லைங்க. வந்துட்டுமா? இதோ வந்துட்டுமே, பக்கத்தில் தான் இருக்குது. இதோ இந்த பாலம் தான் பழுகுதுங்க. இதுதான் அந்த ரிவர் கிராசிங். இதோ இதே தான். இங்கே எதனா ஸ்பேஸு என்னடா அது குப்பமே இருக்குது. இல்லைங்க, துணி காய வச்சுக்கிறாங்க. இந்த இடத்துல எங்கே டென்ட்டு? இது அந்த சென்டர் பாயிண்டில் டென்ட்டு போட்டு சமைச்சு சாப்பிட்லாம். ஆனால் விடுவாங்கன்னு தான் தெரியலையே.